ஹாய் மச்சி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரக்டர்ஸ் ஆஃப் அ ப்ளே கேர்ள். நம்ம சேனலில் வந்து ப்ளே பாய் என்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் அது எதுக்குன்னா பொண்ணுங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோவை போட்டிருந்தேன். நம்ம சேனலில் மச்சீஸ் என் மக்களே உங்களுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோனா கண்டிப்பாக ப்ளே கேர்ள்ஸ்னால் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா மோஸ்ட்லி நல்ல பசங்க தான் கெட்ட பொண்ணுங்கிட்ட போய் மாட்டுறது, நல்ல பொண்ணுங்க தான் கெட்ட பையன்கிட்ட போய் மாட்டுறது. இது அவாய்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ என் மக்களே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் அந்த பொண்ணும் சேர்ந்து பிக்சர்ஸ் எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பிக்சர்ஸ் வீடியோஸ் எதையுமே மொபைலில் வச்சுக்க மாட்டா, இல்லை எங்கேயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க மாட்டா. பார்த்துக்கோங்க. அவள் சிம்பிளாக சொல்லிடுவா, எனக்கு வந்து வீட்டில் வந்து ப்ராப்ளம் வந்துடும், என் மொபைலில் இருந்துச்சு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சு அப்படின்னா ப்ராப்ளம் வந்துடும், அதனால் நீ மொபைல்லே வச்சிரு, நீயே நான் வந்து நம்ம மேரேஜ் ஆன பிறகு நம்ம பெட்ரூமில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் கட்சியில் யாரோட பெட்ரூம்லையும் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் 2 பேர் சேரவும் போகிறது கிடையாது, புட்டுக்கிட்டு தான் போகுது. நார்மலி கைஸ் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னாலே ஃப்யூச்சரில் வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும். ஆனால் இங்கே அதெல்லாம் இருக்காது. ஸோ மொபைலில் வந்து உங்களோட பிக்சர்ஸ் வீடியோஸ் எதுவுமே வச்சுக்க மாட்டான். நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கும், எக்ஸ்பெக்டும் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ப்ளே பாய்ஸோ ப்ளே கேர்ள்ஸோ வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்க. அந்த லுக் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால் பசங்க வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதில் வந்து இந்த பொண்ணுங்க யாருக்கிட்ட பணம் இருக்கோ அந்த பையனை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, போனால் பெரிய ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவாங்க, பெரிய தேட்டரில் தான் படம் பார்ப்பாங்க, காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த லைஃப் ஸ்டைலே ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கும். 3வது விஷயம், உங்கள் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தானா, ஒரு 4-5 பேரை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. சும்மா உன் கூட உட்காந்து தின்னுக்கிட்டு இருப்பாங்களா? ராஸ்கல், நீ பீஸா வாங்கி தரேன், அவன் பர்கர் வாங்கி தரேன்னா எனக்கு அடுத்து பர்கர் வேணால் விட்டுட்டு போகணும். கைஸ், மல்டிப்புள் பசங்க இருக்காங்க அப்படின்ற போது உங்களுக்கெல்லாம் ஒரு 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 பீரியட் தான். அடுத்த மீட்டிங் எப்போன்னு கேட்டால் 2025 தான் நெக்ஸ்ட் மீட்டிங். அது மாதிரி சொல்கிறேன், சும்மா ஒரு ஃபன்னுக்காக நான் அப்படி சொல்கிறேன். நான் உங்கள் கூட ரொம்ப நேரம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து யாருக்கிட்டையும் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டாங்க. இது நம்ம ப்ளே பாயோட கேரக்டர்ஸ்லேயே பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் ப்ளே கேர்ளும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அவங்க ஃபேமிலிக்கிட்ட எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கா அப்படின்றத கூட வந்து தெளிவாக அவங்ககிட்ட சொல்ல மாட்டா. 5வது விஷயம், முக்கால்வாசி நேரங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, கால் வெயிட்டிங் அதிகமாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த பொண்ணு கால் பண்ணுறீங்க அப்படின்னா கால் வெயிட்டிங் ஒன்று இருக்கும். இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா கால் ஒன்று வெயிட்டிங்கில் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கட் பண்ணி விட்டு போவாள். ஏங்க, எத்தனை தடவை கால் வெயிட்டிங்கு எப்போ பார்த்தாலும். சரி, நீங்கள் கால் பண்ணுறீங்க, அந்த நேரம் வெயிட்டிங்கில் இருக்குன்னா யாரோ ஒருத்தவன் ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் கால் பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு கால் வெயிட்டிங்கில் வருதுன்னா யாரோ உள்ளே வர பார்த்துட்ருக்கான். இது வந்து கைஸா அநியாயத்துக்கு நடக்கும், பார்த்துக்கோங்க. இது வந்து எப்போ யோசிச்சு ஒரு தடவை கால் வெயிட்டிங் அப்படின்னா பரவாயில்ல, அடிக்கடி வாரத்துக்கு பல தடவைகள் அப்படின்னா வந்து பல முறைகள் நீங்கள் யோசித்து பார்க்கணும் அந்த பொண்ணு கூட இருக்கணுமா அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், இந்த கேரக்டர்ஸ், இந்த சைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஐயோ, இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். அந்த ப்ளே கேர்ள்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் மேபி லூயிஸ் வாட்டான், அது மாதிரி எக்ஸ்பென்சிவான பிராண்ட்ஸ் ட்ரெஸ் அதான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னொருத்தவன் காசில் போடுறது தானே அதெல்லாம். அதே மாதிரி தான் அந்த ப்ளே பாய் விளங்காதவன் தான், அதே மாதிரி தான் இந்த ப்ளே கேர்ளுமே. இந்த பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த அவேர்னஸை ஷேர் பண்ணுங்கள். ப்ளே கேர்ள்ஸ் அப்படின்னா அவங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிவிங்க, தயவுசெய்து தெரிவிங்க. இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக போய் சேரணும் எல்லாருக்கிட்டையும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.